ஆமா குஞ்சு மேல அடிக்கிறாரு. கடவுளே இங்கே வந்துட்டியா? கடவுளே உங்க சொல்ல தாங்கதான் இந்த தாங்க முடியல தான் தலைவர். அந்த கோழிக்கல்ல வந்து காலி பண்ண தலைவரே இந்த ஊர் பக்கம் மாட்டீங்கிறான். என்னடா ஆமா தலைவர் சிரித்த முகமாக இருக்கிறது. ஆமா தலைவர் வாயில் வரும் வார்த்தையெல்லாம் ஒரே நயவஞ்சகமா இருக்குது. தலைவரே டீ தர மாட்டாங்க அவர் அடிச்சுக்கலாம். நண்பா சுவாமி மகாராஜா நலம் தானே? ஐயோ சாமி நீங்க எனக்கு என்ன கவலை? அப்படியா? இன்னும் சபைக்கு பரிவான வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னும் நாட்டுக்கு நாடு மகா நாடு பேரும் பெருமை சிறந்த அழகுதிரு பொன்னாடு. அழகுதிரு பொன்னாடு அழகுதிரு பொன்னாடி. நாட்டின் பெயரோ வண்ணாங்குட்டை கரடி. வண்ணாங்குட்டை கரடிங்க. இன்னும் வெண்ணாங்குட்டை கரடி. ஆமாங்க இல்லையா? கண்டிப்பாக ஊரை சேர்ந்த இன்னும் ஆனாய் பிறந்த அப்பமார்களும் அருமை தாய் உள்ளங்களும் தெரியும். ஆமாங்க அத்தனை பேரும் பெருத்த ராஜ சபையாக கூடியிருக்கிறார். கண்டிப்பாங்க. என்ன காரணம்? உள்ளூரில் அருள்வல்லவாக எழுந்திருக்கக்கூடிய கண்கட்ட தெய்வங்கள் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் இல்லையா? ஆமாங்க நண்பர்கள் குழு ஆமா சாப்பாடு போட்டீங்க. அப்பேற்பட்ட அதாவது ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒன்று கோடி இன்றைக்கு நமக்கு சக்கரை வந்து சாதமானது கொடுத்து போய் பேசுறீங்க. என்னது கறிக்குழம்போட சோறு தின்னு சக்கரை சோறுங்கிற அப்படி தின்னாலும் சொல்வது அப்படி சபைக்கு அப்படிதான் சொல்லணும். அப்படிதான் சொல்லணும். ஆமா ஆமாங்க. அப்பேற்பட்ட இன்னும் அருமையான தங்கங்கள் அத்தனை பேரும் நமக்கு வந்த கடைகளுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் சொல்லாமல் கறியும் சோறும் கனிவாக போட்டு முட்டையை வச்சு ஆமா ஆமாங்க எதையும் மறக்க மாட்டேங்கிறீங்க. விடக்கூடாது கதா. அப்படியா? 2 முட்டை வாங்கி சொன்னியா? அண்ணா ஞாபகம் பண்ணு. அப்படியா? ஆமாங்க சொல்லுங்க சுவாமி. அப்பேற்பட்ட அத்தனை பேருக்கும் நமது இன்னும் 7 கால அடிவாரத்தை சேர்ந்த செட்டு சாவடி இன்னும் ஸ்ரீ பாலமுருகன் நாடக சபா இல்லையா? ஆமாங்க அருமை சகோதரன் அஜித் அவருடைய கலைக்குழுவின் சார்பாக என் நெஞ்சார்ந்த படிமான முத்தாய்ப்பான முதற்கண் வணக்கம். சுவாமி இருந்தாலும் இங்கே அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் பார்க்காத நாடகம் இருக்காது. கண்டிப்பாக கேட்காத கதைகள் இருக்காது. இவ்விடத்தில் நடிக்காத நடிகரும் இருக்க மாட்டார். இருந்த போதும் நமக்கு ஒரு வாய்ப்பு நல்லது ஒரு வாய்ப்பினை வழங்கி நம்ம யாரை வைத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்காரு. ஆமாங்க கண்டிப்பாக சுவாமி. இருந்தாலும் நம்முடைய தெருக்கூத்து கலை நிகழ்வினை படம் பிடித்து உலகமெல்லாம் இருக்கக்கூடிய யூடியூப் என்று சொல்லக்கூடிய இணைய வழியிலே ஒளிபரப்பு செய்து நமக்கெல்லாம் பக்கத்துணையாக இருக்கக்கூடிய இன்னும் செல்வம் யூடியூப் சேனல் கண்டிப்பாங்க அவர்களும் வருகை தந்து நம்முடைய நாடகத்தை படம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். கண்டிப்பாங்க நமது கலைக்குழுவின் சார்பாக அன்னவருக்கு ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி அது மட்டுமல்ல செல்வம் யூடியூப் சேனல அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் முக்கியமா அழுத்திட்டு போயிருங்க. முதல்ல ஒண்ணு சொன்னீங்க அது என்னது? என்ன செய்யணும்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லப்பா. பயிரும் இல்ல சப்ஸ்கிரைப் அது இங்கிலீஷ் பா கம்மிருப்பா. அப்படியா? ஆமாங்க. ஓஹோ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? சப்ஸ்கிரைப் ஏங்க சட்டார 32 இங்கிலீஷ் பா. அதானே 32 ஆமா எப்படி 32 டாஸ்மார்க்ல அப்பேற்பட்ட அனைவருக்கு பேருக்கு நன்றி சொல்லி நாம் வேலைப்பட்டு வெளிவந்தவுடனே சொல்லாம நமக்காக எனக்காக இல்லையா இறக்கப்பட்டு 10 ரூபாய். யாரு 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 நம்மை போன்ற தெருக்கூத்து கலைஞர் சிரிப்பு நடிகர்களை பட்ட பெயர் பெற்ற குமாரன் அவர்கள் அன்பளிப்பாக அவருக்கு 10 ரூபாய் இருக்கின்றார். கண்டிப்பாக அவருக்கு நன்றி சொல்லி நண்பா சுவாமி இன்று நடத்தும் நாடகம் என்ன? இன்று நடத்தக்கூடிய நாடகம் வீர வன்னிய புராணம். ஆமாங்க புராணங்கள் 18. ஆமாங்க அதிலே ஒரு சிறந்த புராணமாக வெளிக்க வரக்கூடிய வன்னிய புராணம். வன்னியர் எப்படி பிறந்தார், ஏன் பிறந்தார், எதற்காக பிறந்தார், பிறந்து என்ன சாதனைகள் செய்தார் என்பதெல்லாம் வன்னிய புராணம் என்பது மொத்தம் 2 பாகங்கள் இல்லையா? கண்டிப்பாங்க இன்று நாம் நடத்துவதோ முதல் பாகம். அதுவா சுவாமி நாடகத்தில் நான் யார் தெரிவிக்கிறேன்.
தேவேந்திரனுக்கு ஜே போட சொன்னா நாங்க தான் பண்ணோம். டே நிறுத்துக்கிறேன். ஏங்க நீங்க வேற வெள்ள திருப்பி இன்னொரு தடவை சொல்ல போறீங்க. நல்லா கவனிங்க. இந்த சத்தத்திலே என்ன டேன்னு கூப்பிடுறேன். உங்களை போய் நான் அப்படி சொல்லுவேனா? அதுக்கு என்ன வயசு இருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தென்னாட்டு சிங்கத்தை நான் அப்படி சொல்லிவிடுவேனா? வேற யாரும் அழுப்பா பூட்டி அனுப்ப சாதனாடி. ஏப்பா அந்த பையன் வாயே திறக்கிற. இல்லைங்க அவன் தான் சொல்லி கொடுத்தான் கேட்டான். ஆனால் ஒன்று எப்படிங்க? கீழே இருப்பது 7 உலகம். ஆமாங்க 7 உலகம். அதலம் விதலம் நிதலம் சுதலம் ரஜாதலம் மகாதலம் பாதாளம். பாதாளம் கீழே பாதாளம் 7 உலகம். கீழே 7 உலகம் இருக்கிறது. கண்டிப்பாங்க. மேலே இருப்பது 7 உலகம். 7 உலகம். கீழே 7 மேலே கீழே 7 மேலே 7 மேலே 7 நீவோடு 7 மேலே 7 ஈரேழு 14 லோகம். லோகம் சொல்லு. கீழே 7 மேலே 7 14 லோகம். வந்துடுங்க. ஆஹா சரியாக சொல்லுகிறாய். நம்ம என்ன பண்ணுங்க? இப்படி 14 லோகத்தில் என்னுடைய லோகம் என்ன? என்ன லோகம்? ஏய் சுவாமி 3 உலகங்களுக்கு அதிபதி நான். 3 உலகங்க. ஆமாடா. என்னென்ன உலகம்? இன்னும் அமராவதி என்று சொல்லக்கூடிய பொன்னு லோகம், சொர்க்கலோகம், தெய்வலோகம். இப்படி 3 லோகங்களுக்கு அதிபதியாக விளங்கி வரக்கூடிய என் பெயர் தெய்வக்கோமான் தேவேந்திர மன்னன். தேவேந்திர மன்னன் என்ன செய்யற? ஜே போடுறேன். எப்படி? தேவேந்திர மன்னனுக்கே தேவேந்திர மன்னனுக்கே. ஏங்க என்ன பிள்ளைக்கு? தேவேந்திர மண்ணுக்குன்னு சொல்றான் ஒரு முறை. சரி அது ஒரு பிழை. எங்க பிள்ளைங்க அதை கூட மன்னிச்சுக்கலாம். சரி என்ன அடியிலிருந்து கீழே குமிஞ்சு புடிங்கி மேல தூக்கி வைக்கிறீங்க. இதுக்கு விளக்க நீ சொல்லாமலுக்கு உன்னை விட மாட்டேன். சொல்லு. கீழே என்ன? கீழையா? நண்பா நீ சொல்லு. பூமி மண்ணு. ஆமா மண்ணு. மேலே மேல வானம். மண்ணு. மேல விண்ணு. கீழே மண்ணு. மேலே விண்ணு. வா வா காப்பாத்து. ஆமா மகாராஜா மகாராஜா உங்களுக்கு பிறகு ஸ்டெப்னியா? அப்ப இவங்க அரசரா? அப்ப இவங்க மாதலி மந்திரி அப்பா மாதலி. ஓ மாதலி. ஆமா. ஏங்க நீங்க அவருக்கு ஸ்டெப்னி? ஆமா. கீழே என்ன? மண்ணு. மேலே விண்ணு. படுதாவுக்கு மேல விண்ணு. எப்படி? மேல விண்ணு. அதாங்க கீழே மண்ணு. மண்ணு ஸ்ட்ரைட்டா விண்ணு. விண்ணு. அவர் பேரும் புகழையும் அப்படியே எல்லாத்துக்கும் பறங்க ஓங்கி விடுறாங்க. சொல்லு. பறந்து ஓங்கி போகுது உங்க பேரு போலாம். அத அப்படி எடுத்து விடுற. நான் விடுறேன். மண்ணுல இருந்து விண்ணுக்கு என்னுடைய பெயரை அப்படி எடுத்து விடுற. உண்மையில அப்படி தெரியும். உன் பேரை எடுக்கிறதா நான் தான். அது வேணா உண்மைதாப்பா. என்னது உன் பேரு எடுக்கிறக்க? அதுதான் என்ன பண்ண சுவாமி. ஆனால் தெய்வ கோமான் தேவேந்திரன் எங்களையும் பெற்று அதாவது ஏ நண்பா சுவாமி 33 கோடி தேவர்கள் யார் வீட்டு கொண்டு திருடிட்டு போற? ஆதார் எடுத்து வச்சுக்கிறியா? அதுவும் வரங்காட்ட ஒட்டி சுவாமி என்னோட தாயை கிட்ட சேய் அப்படி ஒட்டிட்டு இருக்குது. இதுல என்னடா உனக்கு பிரச்சனை? அது பாவம் யாரும் நல்லா இருக்கு. ஆனால் சுவாமி 33 கோடி தேவர்கள் 8000 கோடி ரிஷிமார்கள் என்னவர் இம்புடர் அசத்துக்கு பாலகர்கள் சித்து வித்யாளர்கள் தேவதேவர்கள் சொல்லக்கூடிய 33 கோடி தேவர்களுக்கும் அதிபதியாக தலைவனாக இங்கே வரக்கூடிய தெய்வ கோமான் தேவேந்திரன் என் பெயர். ஓ தெய்வ கோமான் தேவேந்திரன். தேவனுக்கு அதிபதி. தேவருக்கெல்லாம் அதிபதி. ஏங்க தேவேந்திர மன்னனையும் பெற்றெடுத்தாங்களே உங்களது ஆய் தந்தை. சாமி வாயை போய் ஆட்டா சாமி பயமாக நண்பா சுவாமி என் தாய் யார்? உன் தாய் ஆறா? தந்தை யார்? 6 12ங்க. என் தாய் யார்? அதான் யார்? என் தந்தை யார்? யார்? எனக்கு தெரியும். உங்களுக்கு சந்தேகம்? ஆமாங்க சொல்லி விடுங்க.
நண்பா சுவாமி தேவகோமான்னு சொன்னீங்களே, ஆமா, தங்களையும் ஈன்றார்களே உங்களதாய். யார் சாமி இந்த புண்ணிய கோதி? புண்ணியவதிங்க. வேற ஏதோ ஒண்ணு சொன்ன மாதிரி இருந்தது. ஐயோ சாமி, அதான் ஒரு தடவை பேசணும் அப்படி. ஆனா சுவாமி, என் தந்தை தந்தை யாருங்க? காசியப்ப ரிஷி. ஓ, காசியப்ப ரிஷி. ஆமா. ரிஷினா? முனிவர். ஓ, முனிவர். சரி சுவாமி. முனிவர்களிலேயே தலை சிறந்த தவத்தில் சிறந்த முனிவர் என்று பட்டப்பேர் பெற்ற காசியப்பர் என் தந்தை. ஓ, காசியப்பர் உங்கள் தந்தை. ஆமா. தாயார் அம்மா எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர் செல்வரி? 13 தாய்மார்கள். பாட்டியே சண்டாளா? ஆமா. அவங்க அப்பவும் கொடுத்து வச்சவருங்க. எப்படி? ஆமா, வாரத்துல 7 நாள் தான். 13 பொண்டாட்டி. ஆமா. எப்படி சார் சமாளிக்காரா? என்ன சொல்ற? எப்படி ஒரு நாள் 2 சிங்கம் நாளா? என்ன கேக்குறான் இவன்? எனக்கு இல்லைங்க, பொண்டாட்டி வீட்டுல வச்சு பாத்துக்கிறதுங்க. சம்பாதிச்சு வேண்டி எத்தனை பேருக்கு போயிறாரு? உன்னை போன்ற மனித பிறகு தான் அந்த பிரச்சனை எல்லாம். அவர் முனிவர். ஆமா. உலகம் பிரபஞ்ச உற்பத்தியானதே என்னுடைய தாய் தந்தையானதான் தான். ஓ, அவங்க தான் உலகமே உருவாச்சு. இந்த உலகம் உற்பத்தியானது எங்க அப்பா அம்மாவால தான் உலக உற்பத்தி நடந்தது. ஓ, சுவாமி நண்பா சொல்லுங்க. அப்படி இருந்தாலும் சுவாமி, என்னை பெற்றெடுத்து என் தாய் அதிதி. ஓ, அதிதி. அதிதி உங்கள் தாய். சுவாமி இரண்டாவது திதி. திதி முதல் கத்ரு வினதை வரை மொத்தம் 13 அம்மா. 13 அம்மா. அதிக்கு பிறந்தவர்கள் இந்த தேவர்கள். திதிக்கு பிறந்தவர்கள் அரக்கர்கள். ஓ, அரக்கர்கள். ஆமா. ராட்சசன். ஓப்பா, பிடிச்சு பிடிச்சு வருவாங்களா? ஆமாப்பா. வர மாட்டாங்கல்ல இன்னைக்கு எல்லாம். அப்படி இருந்தா ஆந்திக்கா சாமி யாரும் எலும்புக்கு மாட்டீங்களா? இன்னைக்கு இல்ல தானே? சுவாமி அவருக்கு அதே எலும்பு தான் மாட்டி இருக்குது. அப்படிதானே உன்னுடைய கணக்கு? ஏண்டா சிரிச்ச உனக்கு எலும்பு மாட்டுறது அர்த்தமா? சிரிச்சீங்களா? என்னங்க சொல்றீங்க? ஏண்டா இன்னொரு தடவை சிரிங்க. வேண்டாம்ப்பா. சரி சுவாமி. மாதவா சுவாமி, அப்படி இருந்தாலும் கத்ரு அதாவது கத்ரு அது திதி முதல் கத்ரு வினதை வரை மொத்தம் 13 அம்மாவாக இருந்தாலும் ஏ நண்பா சுவாமி, பிறந்தோம் வளர்ந்தோம். எனக்கு என்னென்ன சிறப்பு என்னென்ன சிறப்புகள் சொல்லுவாங்களா? உங்களுக்காங்க. உங்களோட சிறப்பு எங்களுக்கு தெரியாது. என் கையில் இருக்கிறது வஜ்ராயுதம். வஜ்ராயுதம். இந்த வஜ்ராயுதம் அமிர்தத்தில் பிறந்தது. தேவர்கள் எனக்கு கொடுத்த ஒரு ஆயுதம் இது. ஓ, இது ஒரு ஆயுதம். அமிர்தத்தில் பிறந்தது வஜ்ராயுதம். இது வஜ்ராயுதமா சாமி? ஆமா. ஏன் இதுல என்ன உனக்கு சந்தேகம்? சத்தியமாலும் உண்மையாக ஏன் சாமி போய் பேசிட்டு இருக்கிறேன்? பஸ் ஸ்டாண்டு பின்னாடி இரும்பு கடையில நானும் ஜெட்டு வாத்தியா இருந்தா போய் 150 ரூபாய்க்கு திருடிட்டு வந்தேன் சாமி. இத பழைய இரும்பு எடுத்துட்டு வந்து அமிர்தத்துல பிரச்சனை ஹேண்டு கதை இல்லையா? எங்களை ஏமாத்த பாக்குற நீங்க. அடுத்த கூட்டு நீ வரும்போது உன் ஜாதகம் எனக்கு வேண்டும். இல்ல சாமி, என்னால கல்யாணம் பண்றது நீ பொண்ணு தொலைவுன்னு தெரியும். அதுக்காக இல்ல, நீ எந்த நேரத்துல பிறந்தன்னு உன்னுடைய நேரத்தை நான் கிடைக்கணும். சூப்பரான வாங்கிக்க. என்ன உன் பேரு? இன்னொன்னு கேள்வி விட்டுட்ட. யாரு எப்படி பிறந்தாரு? இன்னொன்னு இதுக்கு என்ன வரலாறு கேட்டீங்களா? அவருக்கு சொல்லாம போயிருவாரா? நம்ம கொஞ்சம் சுருக்கி கூட எடுத்து பாருங்க. அதானே யாருக்குற மாமனா? நானா? இப்பேற்பட்ட ஒரு மாப்பிள்ளை எனக்கு இருந்திருந்தா ஒண்ணு அந்த மாப்பிள்ளை இந்த கத்தியால குத்தி கொலை பண்ணிருப்பேன். இல்லைன்னா நானே கத்தியால குத்திட்டு தற்கொலை பண்ணிக்கிறேன். மாதவா சுவாமி. ஆனால் சாமனா சுவாமி, ஆமா, அதாவது அமிர்தத்திலே அமிர்தத்துல அதிசயமான பொருள்கள் எல்லாம் பிறந்ததா? சரிங்க. அப்படி இருக்க 60,000 கன்னிமார்கள் பெண்கள் எல்லாம் பிறந்தாங்க. அதுல 32 படி சிம்மாசனம் அந்த அமிர்தத்தில் பிறந்தது. 32 படி சிம்மாசனம் பிறந்தது. சரிங்க. அந்த சிம்மாசனத்தில் தான் நான் ஏறி உட்கார்ந்து ஆட்சி செய்கிறேன் தெய்வலோகத்துல. சரி. அது மட்டுமல்ல 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரக்கூடிய குறிஞ்சிப்பூ பாரிஜாதம் இந்த இந்த மலரெல்லாம் ஒரு நாள் அன்றாட மலர்ந்து அன்றாட வாடக்கூடிய மலர் அல்ல. இந்த மலர் இன்னைக்கு மலர்ந்ததுன்னா மறுபடியும் இந்த பூவை பார்க்கணும்னா 12 வருஷம் ஆகும். 12 வருஷம் ஆகும். அந்த பாரிஜாத மரம் கற்பக விருட்சம் எல்லாம் இந்த அமிர்தத்தில் பிறந்தது. சரிங்க. கற்பக விருட்சம்னு என்னன்னு தெரியுமா? என்னங்க? ஏய் சுவாமி, பணம் காய்க்கும் மரமடா. பணம் காய்க்கும் மரமா? அதுவும் அந்த தேவ அமிர்தத்தில் பிறந்தது. சாமி, அப்பேற்பட்ட மரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணி கூத்தாடிட்டு தெரியல? அதுல உனக்கு என்ன சந்தேகம்?
ஏங்க அவர் ஒரு கொட்டையை கொடுங்க. இல்லப்பா என்ன பாக்குற? என்னது ஒரு கொட்டை? நீங்க அப்பேற்பட்ட மரம் இருக்குதுன்னு சொல்றேன். பணம் காய்க்கிற மரம். ஒரு கொட்டையை கூட. என்ன இவன் இப்படி கேக்குறான்? எனக்கு ஒண்ணுமே புரியல. மரங்காய் மரம் நினைச்சிட்டாங்க. ஏங்க அந்த மரத்துல ஒரு கொட்டை கொடுங்க. அடடடடடடட. அந்த பணம் காய்க்குதே அந்த கற்பக விருட்சம். டெஃபினெட்லி அந்த விருட்சத்துடைய இது அதாவது காயினுடைய விதை அதான் இருந்தா கொஞ்சம் கொடுங்க. ஒரு விதை கொடுத்தா போய் நீ போட்டு அதை என்னடா பண்ண நான் ஊரியா என்ன வேலைன்னு கேட்டு போறேன். உன்னை பார்த்தாலும் அந்த விதை அதாவது அந்த விதை வந்து வளராது. இது வளராதா? வளராதப்பா. ஏன் உடை அடிச்சுட்டாங்களா? என்னடா இவன் சொல்றான்? நான் சொல்வது மரத்தில் விளையக்கூடிய காய். அந்த காய் கனியாகும். கனியை சாப்பிட்ட பிறகு கனிக்குள் இருக்கிறது. ஆமாங்க கொட்டை. அதுதான். ஓ அது. ஆமா. அது எனக்கெல்லாம் கிடைக்காதா? உனக்கெல்லாம் கிடைக்காது. நீ பார்த்தால் அறிந்து விடுவாய். என்னது? சரி. அந்த கதை வா. அந்த கதையை சொல்லி பண்ண. அது சொல்ல மாட்டாரு, பயப்படாத. சுவாமி 32 படி சிம்மாசனம். அதுவும் இந்த அமிர்தத்தில் பிறந்தது. அது மட்டுமல்ல, இன்னும் பாரிஜாத மரம் பிறந்தது. ஏய் காவலா, ஏக பூச்சக்கர குடை. அதுவும் இந்த அமிர்தத்தில் பிறந்தது. அதுவும் அமிர்தத்திலேயே. ஆமா. சரி சுவாமி. அப்படி எல்லாம் பிறக்க இந்த வஜ்ராயுதமும் தேவகையிடத்தில் ஒப்படைத்தார்கள். ஒப்படைத்து ரத்தின மணிமகுடம் அதுவும் அமிர்தத்தில் பிறக்க என்னை 32 படி சிம்மாசனத்தில் அமர வைத்து அனைத்து தேவர்களும் ஒன்று சேர்ந்து தேவருக்கெல்லாம் நீ தலைவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மணிமகுடத்தின் தலையை சூட்டினார்கள். சரிங்க. அப்படி இருந்தாலும் டேய் சுவாமி திருமணமானது கல்யாணம் ஆகி போச்சா? என்ன சொல்ற? ஆமாப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பிய. ஏன் நான் எது கஷ்டப்படுறேன்? இல்ல கல்யாணம் பண்ணா அப்படித்தான். தாத்தனை கேட்டு பாரு. என் அப்பனே கஷ்டப்பட்டதானே இல்லையா? கல்யாணம் பண்ணிட்டு தான் கஷ்டம் தெரியும். என் தேவியா யாருங்க? சாமி உனக்கு கூட வரலாமா? நல்ல புத்திதான் சாமி. இந்நேரம் எப்படி பேரா இருக்கும்? எது தாய்க்குறோம்? இதெல்லாம் நம்மள கொண்டு வந்து பேய் கொண்டு நீப்பாரு. ஐயோ சாமி, இந்நேரம் என்ன போக்கல் தடவை தூக்கிட்டு போயிருப்பாங்க. சாதா பண்ணது ஒரு பையன் வந்தா ஓமலை பையன் 10 வயசு போட்ட பிள்ளை கெடுத்துட்டான்னு சொல்லி
மேல போய் விழுந்தா கெடுத்ததா அர்த்தமா? அது இப்பெல்லாம் நல்லா பிளான் பண்ணிட்டாங்க பொட்ட பிள்ளைங்க எல்லாம். நீ பாரு டேய், யாரு பார்த்து அந்த அம்மா பாரு பொட்ட புள்ள அந்த அம்மா போய் பொட்ட புள்ளன்னு சொல்லிட்டு இருக்கு மடையா. ஏங்க அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுகிற சும்மா பக்கத்து படமா போதும். ஆனா என்பா அந்த தாய் எது அதான் தள்ளாத வயசுல கூட உட்கார்ந்து கூட்டு பாக்குறாங்க. ஆமா. அவருக்கு ஒரு நன்றி சொல்லி என் மனைவியுடைய பெயரை நான் சொல்ல வேண்டும். சொல்லுங்க. ஆனா ஏய் அம்மி மிதித்து அம்மி மிதித்து. அருந்ததி பார்த்து நான் தொட்டு தாலி கட்டியே சொல்லுங்க என் மனைவி சொல்லுங்க அப்படி வீரச்சந்திரன் உதவாங்கீங்களா சொல்லுங்க. கல்யாணம் பண்ணா எல்லா பக்கமும் தான் உதவாங்கணும். சொல்லுங்க. என் மனைவி சசிதேவி என்று சொல்லக்கூடிய இந்திராணி. ஓ சசிதேவி என்கிற இந்திராணியை நான் மணமுடித்து 3 குரங்குட்டிங்களா? அது உனக்கு கல்யாணமானா ஒருவேளை பிறக்கலாம். குரங்குட்டிங்க இல்லைங்க 3 குழந்தை குட்டிகளா? யாராரு? சித்திரசேனன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகனும் இன்னும் தெய்வ யானை மந்திர மாலை என்று சொல்லக்கூடிய 2 பெண் குழந்தைகளும் எனக்கு உண்டு. ஆமா நல்லா இருக்கா? பொட்ட பிள்ளைங்க இருக்குதா? இவ்வளவு நேரம் மகாராஜா சாமி மன்னான்னு கூப்பிட்டு இருந்தவன் 2 பொட்ட பிள்ளைங்க இருக்குதுன்னு சொன்ன உடனே ஆமா நல்லா இருக்குதுன்னு கேக்குறானே, என்னடா காரணம்? ஆமா நல்லா இருக்கிற ஒரு செவனியப்பா என்னமா கோச்சிக்கிறா? ஒரு டொரினா என்னடா அட ஒரு சோதா கூதி அது நீதான் இல்லைங்க. ஒரு சோடா குடிப்பா நீ பாரு. பெப்பராஜ் வாங்கி தட்டா? இவ்வளவு நேரம் இல்லாத அன்பு திடீர்னு இப்ப வந்திருக்குது, என்ன காரணம்? பொட்ட பிள்ளை இருக்குதா இல்லையா? இருக்குது. 2 பிள்ளைங்களா? அதுல ஒரு பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு. ஒண்ணு இருக்குதுடா போ. ஆமா இருக்குது. இன்னும் அது மட்டுமல்ல அருமையான தங்கா பேர் சொல்ல ஒண்ணு கல்யாணம் பத்தி ஒண்ணுதான் நீ கூட்டி போய் நான் என்ன பண்ணிட்டோம் பேருங்க காளியம்மன் காளியாய் பேர்ல இந்த மாதிரி ஐயா அவர்கள் காளியப்பன் அவர்கள் மேசகரன் அப்புறம் மீச மட்டும் இல்ல தாடியும் பாரு. இன்னொரு ஆமா அன்பளிப்பாக ஆமா ஒரு 40 ரூபாய் அன்பளிப்பு. டூப்ளிகேட் தேவேந்திரனுக்காக 20 ரூபாய். டூப்ளிகேட்டா? ஆமாடா. அப்ப நீ ஒரிஜினல் நான் தேவேந்திரன், நீ எனக்கு டூப்ளிகேட் தேவை. இல்ல இருக்குது தானே? இருக்குது. அப்படி எனக்கு மாமச்சனம் தான். சாப்பிடா தப்பா நினைக்காதீங்க. நினைக்க மாட்டேன். பொட்டப்பழக்கிற வீடு எல்லாம் எனக்கு மாமச்சனம் மூடி. ஓஹோ. அண்ணன் தம்பி பசங்க வீடு எல்லாம் பங்காளி விடுங்க. உன் கூட பிறந்தது எத்தனை பொட்ட பிள்ளைங்க? 2 பேருங்க. 2 பேரு. ஆமா. உங்க அப்பா உனக்கு மாமன் மச்சன்னா? ஐயோ சொந்த மாமனாரு நீ பாரு. என்னடா பண்ணே? முதல் வேலையாக நாளை காலையில அஜித்து கூட்டிட்டு போய் டீ வாங்கி கொடுத்து அதுல முதல்ல கொரோனா மருந்து கடை கொடு. ஏங்க யார் விட்டா உள்ள போவாதா? சாவடா சுவாமி. அப்படி இருந்தாலும் இன்று தேவர் சபை கூட்ட வேண்டும். ஓ தேவர் சபை அமைக்கணும். சரிங்க. அதான் என் தேவியார் இந்திராணி அழைத்து வா. நம்ம தேவியாங்களா? ஆமா. தேவிக தேவியாரே இதே விதமாக தேவேந்திர மன்னனாகப்பட்டவர் இப்போ தேவர் சபை அமைக்கும் அதே சமயத்தில் தன் மனைவியாகப்பட்ட தேவ இந்திராணி சபைக்கு ஒரு விதை